வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தென்காசி திருக்கோவிலை தான் பார்க்க போறோம். தென்காசி விஸ்வநாதர் திருக்கோவில் காசிக்கு நிகரான திருக்கோவில் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குங்க. அதுதான் நம்ம தென்காசி. காசிக்கு போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு கூட வரலாம். தென்காசி திருக்கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலோட கோபுரம் தான். பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய தென்றல் காற்று இந்த கோவிலோட கோபுரத்தோட வாசல், அதாவது வாயில், அதை வழியாக நுழையும் போது ஒரு பசுமையான ஒரு காற்றா இருக்கும். இந்த மாதிரி காற்றெல்லாம் நீங்கள் எந்த கோவிலோட கோபுர வாசல்லையும் ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ பசுமையாக இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, 13ஆம் நூற்றாண்டில் பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். பின்பு நிறைய மன்னர்கள், அதாவது நாயக்க மன்னர்கள், அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் சில குறுநில சிறுநில மன்னர்கள் அதுக்கு முன்பாகவும் இந்த கோவிலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தென்காசி கோவிலில் உலகம்மை சமேத தென்காசி விஸ்வநாதர் இவங்க தான் கடவுளாக இருந்து நமக்கு எல்லாம் அருள் பாலிக்கிறாங்க. சரி, வாங்க இந்த திருக்கோவிலை பற்றி முழுமையாக பார்ப்போம். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தென்காசிக்கு வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் இது. தென்காசி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தோன்றது குற்றாலம் தான். இங்கிருந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம போயிடலாங்க. சரி, தென்காசி வந்துட்டோம். தென்காசியோட கோபுரத்தை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. 180 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபுரம் 9 நிலைகளாக கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய காற்று இந்த கோபுரத்து வழியாக நுழையும் போது அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். நம்ம முதுகு பின்னாடியும் காற்றடிக்கும், முன்னாடியும் காற்றடிக்கும். இந்த மாதிரி ஒரு காற்று அடிக்கக்கூடிய ஒரு கோபுரம் தமிழகத்தில் எந்த கோவிலையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில கோவிலில் நாம் உணர்ந்திருப்போம். ஆனால் இந்த கோவிலில் அந்தளவுக்கு காற்று இருக்கு. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் கோவிலோட அமரும் இடம். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லை, கோவிலில் ஒரு நூலகம் இருக்குது, பிரசாதம் கொடுக்குற ஸ்டால்லாம் இருக்குது. தென்காசி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்கோவில். இந்து சமய அறநிலைத்துறை அவங்க கிட்ட இருக்கு. கோவில் ரொம்ப கிளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் கொஞ்சம் உள்ள அந்த செவத்தில் கிறுக்காமல் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். பராக்கிரம பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். கிவி 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் 8 விநாயகர் சன்னதியை நிறுவியிருக்கார். அது மட்டும் இல்லை, 8 மடங்களையும் அவர் நிறுவியிருக்கார். கோவிலோட அழகான ஒரு ராஜகோபுரம் நல்லா இருக்கு. கோவிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்தோம். சிவத்துலலாம் எதுக்கு மக்கள் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நாம் கருவறை எடுக்கல. இது காசி விஸ்வநாதரோட சன்னதி. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, சிவரு ஃபுல்லாக கருப்பாகவும் குங்குமமாகவும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். இந்த கோவிலில் போயிட்டு இப்படி மக்கள் பண்ணுறது நமக்கு நல்லா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோவில்லாம் இந்த காலத்தில் கட்ட முடியாது. விஷ்ணு இருக்கார், கல்வெட்டு இருக்குது. பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். இங்கே இந்த பங்குனி உத்திரம் மாசி மகத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
சுவாமியை வந்து வழிபடுங்க, வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். ஏன்னா இது ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். சுவாமி வந்து இங்கே சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். அதே மாதிரி உலகம்மை, அம்பாளோட சன்னதி உலகம்மை ரொம்ப அழகாக இருக்கும். தென்காசினாலே அழகு தான். இங்கேருந்து குற்றாலம் வேறு இருக்கு, குற்றாலீஸ்வரர். குற்றாலம் என்பது இந்த 5 சபையில் ஒரு சபை. ஒரு அழகான ஒரு கோபுர காட்சி. இந்த தென்காசியை சுற்றி நல்ல உணவகங்களும் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா முதல் மண்டபம், அதாவது முகப்பு மண்டபம். கோபுரம் பார்த்தீங்கன்னா 1990 தான் வந்து கட்டி முடித்தாங்க. பின்பு 1990களில் இந்த கோபுரம் சரி செய்யப்பட்டு இன்று கம்பீரமாக நமக்கு காட்சியளிக்கிறது. இந்த பஞ்சவர்ண கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அதுவும் நாம் இந்த டிஜே ஆஸ்மா பாக்கெட்டில் எடுத்திருக்கோம், சூப்பராக வேற வந்திருக்கு. பார்க்குறீங்க விநாயகர் கோவில், மடங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். கோவில் வெளியே கூட இந்த மாதிரி ஒரு கோவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்படியே இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இப்போ தான் இந்த வருஷம்தான் இந்த கோவிலுக்கு வந்து திருக்குட நன்னீராட்டல் விழா நடைபெற்றது. அது குடமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண்டபமும் அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதோட மொத்த வரலாறும் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று, கோவில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஷீட்டெல்லாம் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா சூப்பராக மாறிடும். பார்த்திங்கன்னா பின்னாடி பொதிகை மலையும் தெரியுது உங்களுக்கு. பொதிகை மலை நீங்கள் வந்து மலபார் கேரளா நாட்டிலிருந்து தான் ஏற முடியும். அப்படியே இங்கேருந்து குற்றாலத்துக்கு வந்தோம். குற்றாலம் பார்த்திங்கன்னா அருவி நல்லா ஊற்றுது வெயில் காலத்தில். குற்றாலீஸ்வரர் கோவிலையும் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே வந்தீங்கன்னா. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. மக்கள் ரொம்ப கூட்டத்தோடு இருக்காங்க. குற்றாலீஸ்வரர் கோவிலோட கோபுரம் அது. இதுவும் குற்றாலீஸ்வரர் கோவில். தண்ணி பாருங்கள் எப்படி ஊற்றுது, செம்மையாக இருக்குது. மக்களே, நம்ம தென்காசி விஸ்வநாதர் சந்நிதியில் இடதுபுறமாக விஷ்ணு பகவான் இருக்கார். இங்கே நம்ம மக்கள் புரிஞ்சிக்காமல் விஷ்ணு பகவானுக்கு கீழே விளக்கேற்றிருக்காங்க. இதனால் என்ன இருக்குது, அந்த கல்வெட்டு எல்லாமே கரிப்படைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி புராதன சின்னங்கள், கல்வெட்டுக்கள் அங்கெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி விளக்கேற்றாதீங்க. நம்ம அறநிலையத்துறைக்கும் அது மட்டும் இல்லை, இதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எண்ணி பாருங்கள். சரிங்களா? விளக்கு எங்கே ஏற்றணுமோ அங்கே மட்டும் ஏற்றுங்க. அதே மாதிரி தூண்கள், இந்த தூண்கள் மேலே குங்குமம், விபூதி இதெல்லாம் கொட்டுறதை கொஞ்சமாச்சும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானவளை மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சுவாமியே இல்லை அர்ச்சகரையும் நீங்கள் வச்சு விட சொல்லலாம். சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.